வணக்கம். எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக ஒரு 10-15 நாளாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது காலையில் ஒரு 7-8 மணி வரைக்குமே பனி பெய்யுது. அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது கொஞ்ச நேரம், அப்படியே அப்புறம் மேகமூட்டமாகவே இருந்தது. அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு எல்லாமே ரொம்ப சில்லுன்னு ஏதோ ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ இருக்கிற மாதிரி கிளைமேட் ரொம்ப மோசம். அது நமக்கே வந்து நிறைய பிரச்சனை வருது. இதில் வந்து கோழிகள் வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, என்னுடைய கோழி வந்து குறுகி நிற்கிது, தீனி எடுக்க மாட்டேன்து. ஒரு 2 நாள் 1 நாள் 2 நாள் தான் இன்றைக்கி குறுகி நிற்கிது அப்படின்னா, ஒரே 2 நாளைக்கெல்லாம் வந்து கோழி செத்து போகுது. அதாவது நமக்கு அந்த மெடிசன் கொடுக்கறதுக்கு கூட, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு டைம் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. எனக்குமே வந்து சளி பிடிச்சிது. நார்மலாக வர சளியெல்லாம் வந்து நம்ம டேப்லெட் அசித்ரோமைசின் இல்லை வந்து ஜென்டாமைசின் நம்ம ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 2 வேளை இல்லை 3 வேளை கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக க்யூர் ஆயிரும். இப்போ ஒரு 4 வேளை 5 வேளை கொடுத்தா கூட இந்த சளி வந்து சரியாகவே மாட்டேன்து, அதிகமாகிட்டே தான் போகுது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? எப்படி காப்பாற்றலாம்? இல்லை வந்து எப்படி பராமரிக்கலாம்? அந்த மழைக்காலத்தை எப்படி நம்ம வந்து கடந்து போகலாம்? அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கோழி வளர்க்கணும், இல்லை கோழி வளர்க்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மழை காலத்தில் பராமரிக்க முடியல, அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கோழிகளுக்கு வந்து சளி தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். இப்போ சளி வந்து 2வதாக தான் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துடுது. கோழி குறுகி நிற்குது. நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா சளி ஏதாவது இருக்கா, மூக்கில் ஏதாவது சளி இருக்கா, இல்லை வந்து இந்த வாயை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஜொல்லு மாதிரி இருக்கும். அது இருக்கான்னு பார்த்தோன்னா 2மே வந்து கிடையாது. கோழி வந்து அளவுக்கு அதிகமாக நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப சூடாக இருக்குது. அதாவது காய்ச்சல் அடிக்குது. நம்ம காய்ச்சல் அடிக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது அடுத்த நாள், இன்றைக்கி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அப்போ தான் வந்து சளியே ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கிளைமேட் நண்பா. நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மெடிசன் கொடுக்குறது? இது வந்து சளியா, காய்ச்சலா, வெள்ளை கழிச்சலா, குறைசாவா, ஏன் கோழி இப்படி நிற்கிது, ஏன் குறுகி நிற்கிது, என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. நம்ம அதாவது இது சளி தான் தெரிஞ்சால் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை காய்ச்சல் தான் தெரிஞ்சால் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எல்லாம் ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுக்குது. காய்ச்சல் வருது, ஒரு நாள் தான் குறுகி நிற்கிது, 2வது நாள் 3வது நாள் செத்து போகுது. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். நீங்கள் வளர்க்குற கோழிங்க ஏதாவது குறுகி நிற்கிதா அப்படின்னு பாருங்கள். ஆக்டிவ் இல்லாமல் ரொம்ப மெதுவாக நடந்து போகும், அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை அதோடய எச்சம் வந்து இல்லை பச்சை கலராக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ, இல்லை ஜீரணம் ஆகாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கம்பு அப்படியே எச்சத்தில் அப்படியே கம்பாக வரும், இல்லை அரிசி போட்டிங்கன்னா அரிசி அப்படியே வரும், அந்த மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் எழுந்தோடனே முதல்ல வந்து கோழியை பார்க்கறதோட அந்த எச்சம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை போய் முதல்ல ஒரு செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அதை வச்சே நீங்கள் வந்து கோழி ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக கோழி குறுகி நின்று எச்சம் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. கோழி வந்து ஹீட்டு பத்தலை, குளிருக்காக குறுகி நிற்கிது. இது நார்மலாக வெயில் அடித்தா வந்து இந்த பிரச்சனை சரியாயிடும். இன்னொன்று வந்து கோழி குறுகி நிற்கிது, அதை பிடிச்சி பார்க்கும்போது அந்த மூக்கில் சளி தண்ணி மாதிரி ஒழுகுது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாயில் ஜொல்லு மாதிரி இருக்குது, நைட்டில் இருக்கும்போது கரு கருன்னு சத்தம் கேட்குது, இல்லை தும்முது அப்படின்னா அது வந்து சளி. இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சளி பிடிச்சிருக்க கோழியை முதல்ல தனிமைப்படுத்திடுங்க. அதுக்கு வந்து தீவனம், தண்ணி எதுவுமே வைக்காதீங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு டேப்லெட் அசித்ரோமைசினோ, இல்லை வந்து நிறைய பேர் ஜென்டாமைசின் யூஸ் பண்ணுவீங்க, ஜென்டாமைசினோ, அப்படி இல்லை அப்படின்னா அமாக்சிலின் 250 யூஸ் பண்ணுவீங்க. அமாக்சிலின் டேப்லெட் இது எல்லாமே. அசித்ரோமைசின், அமாக்சிலின் 2ம் டேப்லெட்டு, ஜென்டாமைசின் வந்து இன்ஜெக்ஷனு. இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது கோழி வந்து தனிமைப்படுத்திடுங்க. தீனி தண்ணி எதுவுமே வைக்காதீங்க. நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது தீனி தண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கேட்காது. ஒரு நாள் 2 நாளில் சரியாகுது, ஒரு 3-4 நாள் ஆகும். அதனால் வந்து தீனி தண்ணி சுத்தமாக கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். மெடிசன் என்ன மெடிசன் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். 3வது வந்து கோழி குறுகி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சலுக்காக குறுகி நிற்கும். கோழி வந்து பிடிச்சி பார்த்திங்கன்னா சளி இருக்காது, அதனுடைய எச்சமும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நார்மலாக கோழி ஹீட்டான பொருள் தான், இருந்தாலும் வந்து அளவுக்கு அதிகமாக ஹீட்டாக இருக்கும். அது வந்து நம்ம அதுதான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட் கலராக மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிற கண்ணோட அவனுடைய கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னஸாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி கண் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரைட்னஸ் இல்லாமல்
கோழி வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த காய்ச்சலுக்கான அறிகுறி. காய்ச்சல் இருக்கிற கோழிகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பேராசிட்டமால் சிரப்பு. அதே சிரப்பு ஒரு 2½ ml, பெரிய கோழியாக இருக்கும்போது ஒரு 2½ ml கொடுங்க. சின்ன கோழியாக இருக்கும்போது ஒரு 1½ ml இல்லை ஒரு 2 ml கொடுங்க. அந்த 1 கிலோ சைஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு. பெரிய கோழி ஒரு 3 கிலோ கோழி 4 கிலோ கோழி அப்படின்னும்போது 2½ ml 3 ml கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை, எதுவும் ஆகாது. அதை வந்து கொடுங்க. கோழியை வந்து தனிமைப்படுத்திக்கோங்க. அதுக்கும் வந்து தீனி தண்ணி ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து வைக்க வேணாம். வைக்காத இது கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜெண்டாமைசினும் யூஸ் பண்ணலாம். 0.5 ml வந்து நெஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணணும். இது வந்து ஜெண்டாமைசின் வந்து சளிக்கு காய்ச்சலுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். சரி, அதுலேயும் கேட்கல, அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது அப்படின்னும்போது தைலோசின், அது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது தான் தைலோசின். அது கூட வந்து அமிகாசின் சல்பேட்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையும், அதாவது தைலோசினில் ஒரு 3 ml, தைலோசினில் 0.3 ml, அமிகாசினில் 0.2 ml, இது ரெண்டுத்தையும் எடுத்து நெஞ்சில் 0.5 ml மொத்தமாக இன்ஜெக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வேளை கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை, அடுத்த நாள் ஒரு வேளை, ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கோழி வந்து உடனே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அசித்ரோமைசின் போடுவீங்க. உடனே ஐயோ இன்னொரு என் வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அவர் ஒரு மருந்து சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இன்னொருத்தர் சொன்னாங்க, கோழி ஆக மொத்தம் சாயங்காலத்துக்குள்ளே செத்து போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. மெதுவாக தான் க்யூர் ஆகும். நமக்கே சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா க்யூர் ஆக 2 இல்லை 3 4 நாள் ஆகும். அந்த மாதிரி தான் கோழிக்கு எடுத்த உடனே சரியாகாது. நீங்கள் ஏற்கனவே வேக்சினேஷன் எல்லாம் போட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு வரீங்க, மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும்போது சளி பிடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ ஒரே நாளில் சரியாயிடும். எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது புதுசாக ஒரு கோழிக்கு காய்ச்சலோ சளியோ வருது அப்படின்னும்போது உடனே சரியாக வாய்ப்பு 90% கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாளாவது எடுத்துக்கும். அதனால் கோழியை தனிமைப்படுத்திடுங்க, மற்ற கோழி கூட விடாதீங்க. முதல்ல அது காய்ச்சலா சளியா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் சரியாகும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் கோழி குறுகி நிற்கிது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அது கோழி செத்து போயிடும். சரிங்களா? இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மருந்து டோசேஜ் அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் செத்து போயிடும். சரியான அளவில் தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரி, என்ன தீவனம் கொடுக்கலாம் இந்த மாதிரி டைமில்? அதாவது இந்த பாதிப்பு ஏற்படாத கோழிங்க இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அப்போ என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி தீவனம் கொடுங்க. கம்போ இல்லை அரிசியோ கோதுமையோ மக்காச்சோளமோ போடும்போது அதுக்கு வந்து அந்த ஜீரணம் ஆகிற அளவுக்கு ஹீட் வந்து இந்த குளிர் காலத்திலே மழை காலத்திலே கிடைக்காது. அதனால் சீக்கிரமாக எது ஜீரணம் ஆகும், கம்பையோ அரிசியோ இல்லை உடச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இந்த தவிடு, கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடியும்னா ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் அந்த கம்பெனி தீவனம் கூட நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கு. தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி வைங்க. அப்படி இல்லைனா சீரக தண்ணி வைங்க. இல்லை ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளினோ இல்லை சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கு லிவர் டானிக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் வைங்க. கொஞ்சம் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த கோழி அடைகிற ஷெட்டில் உங்களால் ஒரு வெப்பத்தை கொடுக்க முடியும். அதாவது என்னால் வந்து ஒரு குண்டு பல்பு இல்லை அதை விட கொஞ்சம் பவர் அதிகமான எல்இடி பல்பை கொடுத்து ஏன்னா ஹீட்டு கோழி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹீட்டை வந்து கொடுங்க. கோழி வளர்க்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இப்படி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே வந்து பருவநிலை மாறி தான் வருது. அதனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு கோழி வளர்க்குறத விட்டுட்டு நிறைய பேர் போயிடாதீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சோதனைகள். இதையெல்லாம் முறியடிச்சுட்டு வெளியே வந்தால் தான் நம்ம வந்து மேலே வர முடியும். அதனால் கொஞ்சம் மன தைரியத்தோடு இருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மெடிசனை எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்லியிருக்கேன். நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய எம்பிபிஎஸ்ஸு எஃப்ஆர்சிஎஸ்ஸு இந்த வெட்டரி அதெல்லாம் படிச்சுட்டு இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை, அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் யாராவது ஃபோன் பண்ணி நண்பா எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு இது மருந்து தெரியல, என் கோழியெல்லாம் சாகுது, ஏதாவது சொல்லுங்கன்னா அப்போ வாய் மூடிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிறந்த ஒரு ஜெர்மன் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து அமெரிக்கன் ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. அதை நான் எதுவும் குறை சொல்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொன்னால் யாருக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க
ஏதாவது மெடிசன் வேணும்னாலும் கால் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒரு குஞ்சு கூட எங்களை காப்பாற்ற முடியல, நிறைய கோழிக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்காவது யூஸ் ஆகும். நம்ம ஃபார்மில் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நிறைவடைந்த குஞ்சுகள் விற்பனைக்கு அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடி கண்டிஷனில் சேவல்களும் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் சேல் வீடியோ போடுறேன். நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.